இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் சூப்பரான ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வரலாற்றிலேயே முதல் முறையா பாத்தீங்கன்னா தாம்பரத்துல மெயின் லைன் அதாவது டெல்டாவை கனெக்ட் பண்ணி போடி நாயக்கனூருக்கு முதல் ட்ரெயின் இன்னைக்கு இங்கிருந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் இருக்க போகுது. சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்பி மெயின் லைன் வழியாக போய் திருச்சி மதுரை அப்படியே தேனி டச் பண்ணி போடி நாயக்கனூர் வரைக்கும் போகிற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்காக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய புது விஷயங்கள் இருக்குது. ஏன்னா டெல்டா சைட்லேருந்து மதுரை வழியாக போடி நாயக்கனூர் கனெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இதுவாக தான் இருக்க போகுது. என்னதான் ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இதுவாக தான் இருக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் இங்கேருந்து 10:30 கிளம்பும். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அன்ரிசர்வ்டில் இடத்த பிடிச்சிருவோம். ஏன்னா நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் ட்ரெயின் ஜேர்னி இருக்குது நம்மளுக்கு போடி நாயக்கனூர் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு சூப்பரான ட்ரெயின் சீட்டாக பார்த்து பிடிச்சிட்டு இந்த சூப்பரான ஜேர்னி தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ வெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூஸ் புது சப்ஸ்கிரைபர் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோலாம் ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு நான் 5 பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. தாம்பரத்தில் இது ஒரு பீக்கான டைமுங்க. 8 o'clock. இனிமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினாக நம்ம சவுத் தமிழ்நாடு நோக்கி கிளம்போம். ஸோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ இது கம்மி தான். உள்ளே வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்குது. அன்ரிசர்வ்டில் இடம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பி வந்த மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இன்னும் நம்ம ரேக் எடுத்துக்கிட்டே வரல. சேம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், அவன் பார்த்தீங்கன்னா போட் மெயில் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ தான் சிலம்பு கிளம்பி போச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் ஆகிடுச்சிங்க. நான் கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்கினேன். நார்மலாக ஃபோனில் போட்டுருவேன். கவுண்டரில் போய் வாங்க சொல்ல அது ஃபுல் ஏசி எக்ஸ்பிரஸ்ஸு அன்ரிசர்வ்டில் கிடையாதுன்ட்டாங்க. நான் அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து காமிச்ச பிறகு 3 அன்ரிசர்வ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளாங்க் பேப்பர் டிக்கெட்டாக போட்டு கொடுக்குறாங்க. பிளாங்க் பேப்பர் டிக்கெட் மீன்ஸ் அவங்களே ஃபீட் பண்ணி, ஏதாவது ரூட் எல்லாமே ஆரிஜின் டெஸ்டினேஷன்லாம் அவங்களே ஃபீட் பண்ணி ஒரு டிக்கெட்டாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபேர் பார்த்தீங்கன்னா 235 ரூபா. இங்கேருந்து போடி நாயக்கனூர் வரைக்குமே இந்த ட்ரெயின் போகிற ரூட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் வண்டி வரும்ன்றது தான் டவுட். ஏன்னா இந்த 3 இடத்துல தான் வரும். அதில் சிலம்பு கிளம்பிட்டான். இப்போ இவனும் வேளாங்கண்ணி எடுத்துருவான். அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனும் எடுத்துருவான். ஸோ எதில் வருதுன்னு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் முனையில் வந்துட்டு இருக்கேன். ஸோ வண்டி வர ஷார்ட்ஸை பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக மூவ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு கார்னர்லாம் வந்து நின்றுட்டுருக்கேன் நான். ஏன்னா அந்த வண்டியில் 3 அன்ரிசர்வ்டு தான். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு அன்ரிசர்வ்டும் பேக்கில் 2 அன்ரிசர்வ்டும் இருக்குது. ஸோ பிளாக் அன்ரிசர்வ்டு நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கவர் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நின்னாச்சு. ஸோ மாறி அப்படியே இங்கே பின்னாடி ஏறிக்கலாம் தான். அரக்கோணம் வேப்போர் 22716. ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போடி வரைக்கும் புல் பண்ணுற அளவுக்கு இதுதாங்க. number 06059 தாம்பரம் போடி நாயக்கனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வயா செங்கல்பேட், விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டிகல், மதுரை will leave from platform number 10 at 22 hours 30 minutes. அங்கே நிற்கிற கூட்டத்தை பாருங்கள். எந்த வண்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தாங்க. ஸோ அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இவனை பார்த்தீங்கன்னா மெயின் லைன் வழியாக தான் போவான். பட் ஆனால் இவன் வந்து கும்பகோணம் டச் ஆகி போவான். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டச் ஆகாது. கோச் காம்போசிஷன் வரைக்கும் கொஞ்சம் சம்பவம் பண்ணி வச்சிட்டாங்க இந்த வண்டியில். ஸோ செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 3 கோச் கொடுத்துட்டு தேர்ட் ஏசி ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா 12 கோச் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் ஜேர்னி போக பார்ப்போம். என்னென்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு மத்தியானம் தான் வண்டி போடி வரைக்கும் போய் சேரும். ஸோ அது வரைக்கும் பேசுறதுக்கு கண்டென்ட் வேணும்ல. ஸோ எல்லாத்தையும் இங்கேயே பேசிட்டு அப்புறம் அங்கெல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ ஜேர்னி வண்டி கிளம்ப போகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20 ஆகுதுன்னா 10 minutes இருக்குது வண்டி கிளம்புறதுக்கு. ஆனாலும் நம்ம வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அந்தியோதயா பக்கத்தில் இருந்தாலுமே. ஏன்னா அவன் வந்து 10:40 அவன் 10:30. மயிலாடுதுறை டைமிங் பொறுத்த வரைக்கும் வந்து 2:30 போயிடும். அவங்க பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஷெட்யூல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி அவனை கம்பேர் பண்ண சொல்ல இவனுக்கு தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படி போக போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 10:30 நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 10:30 கிளம்பி மறுநாள் காலையில் 11:15 போடி நாயக்கனூர் ரீச் ஆகும்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 647 கிலோமீட்டர்ஸாக 12 hours 45 minutes எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலேருந்து போடி நாயக்கனூர் போகிற ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா சேம் 645. ஸோ அவனுக்கு 2 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அவன் 645 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறவன் அவன் பார்த்தீங்கன்னா 10 hours 20 minutes தான் எடுத்துக்கிறான். ஏன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஸ்லாக் நிறைய இருக்குது. பட் ஆனால் டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ நாளைக்கு காலையில் 11:15 தான் நம்ம வண்டி போடி நாயக்கனூர் ரீச் ஆகும். அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டுங்க. செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 7 minutes டிலேயில் வந்திருக்குங்க. ஷெடியூல் வந்து 10:58, டைம் பார்த்தீங்கன்னா 11:02 ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விழுப்புரம் தான். ஒரு 102 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் போர்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்தியோதயாக்கு இருக்கிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இங்கே போர்டு ஆகிடுச்சுங்க. ஸோ அன்ரிசர்வ்டு இங்கே பேக் ஆகிடுச்சு. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 minutes டிலேலங்க. ஷெடியூல் வந்து 12:20, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12:30க்கு வந்துருச்சு. இன்பிட்வீன் ஹால்ட் எங்கேயுமே அடின்னு அடிச்சுட்டு வந்தாங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. அதனால் 10 minutes டிலே. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மெயின் லைன் வழியாக திரும்புகிறோம். திருப்பாரி, புலியூர், சிதம்பரம் இங்கெல்லாம் ஹால்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் நார்மலாக வர ஸ்டேஷன்ஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மயிலாடுதுறையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மயிலாடுதுறைக்கு அப்புறம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகும். ஸோ திருச்சி போகிற ட்ரெயின் அந்த ரூட்டில் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு தான். ஸோ மயிலாடுதுறைக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்தியோதயாவுக்கு முன்னாடி வந்ததுனால அந்தியோதயாவில் ஏறுற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்த வண்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா மயிலாடுதுறை, தஞ்சாவூர்லாம் இந்த வண்டி போவோம்ல. ஸோ ஒரே ஒரு கும்பகோணம் மட்டும் போகாது. பட் ஆனால் பின்னாடி அந்தியோதயா வரான், அதுக்கு பின்னாடி மண்ணை வரான், ஸோ உழவன் வரான், எல்லா கூட்டமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. விழுப்புரத்துக்கு அடுத்த ஹால்ட் திருப்பாதிரி புலியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. 25 minutes டிலேயில் வந்திருக்கு. ஷெடியூல் வந்து 1:03, டைம் பார்த்தீங்கன்னா 1:28 ஆகுது.
ஸோ இங்கே எதிர்க்க ஒரு கிராசிங் இருக்குது. எதிர்க்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் டிலேயில் மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2:38, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:08 ஆகுதுங்க. ஸோ நான் அந்த சொன்ன டிஃப்ரெண்ட்டான ரூட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் போகும். பட் ஆனால் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறையிலேருந்து பேரளம் போயிட்டு பேரளம் திருவாரூர் டச் பண்ணி அப்படியே தஞ்சாவூர் வருது. கும்பகோணத்தை ஸ்கிப் பண்ணி திருவாரூரை கனெக்டிங் கொடுக்குறாங்க. பின்னாடி வர அந்தோதியா பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போய் தஞ்சாவூர் போவான். இவன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் போய் தஞ்சாவூர் போவான். 065059 தாம்பரம் வேதிநாயக்கனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் இருந்து தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் ஜங்ஷன் மதுரை வழி வேதிநாயக்கனூர் வரை செல்லும் நடைமேடை ஒன்றில் இருந்து புறப்பட தயாராக உள்ளது. 50 நிமிடம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காடி 25 மினிட்ஸ் டிலேயில் பேரளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2:55, டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. ரீசெண்டாக ஜங்ஷனாக கன்வெர்ட் ஆன ஸ்டேஷனுங்க இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் பேரளம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரளம் சந்தீப்னு பேர் மாற்றிருக்காங்க. ஏன்னா சென்னையிலேருந்து காரைக்கால் போகிற கம்பன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் டைவெர்ட் பண்ணி இங்கேருந்து அப்படி திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போய் வேளாங்கண்ணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இந்த ஸ்டேஷனையும் ஜங்ஷன் ஸ்டேஷனாக ரீசெண்டாக தான் கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஆல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவாரூர் ஜங்ஷனாக இருக்கும். திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டைம்லேயே வந்துருச்சு. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 3:50, டைம் பார்த்தீங்கன்னா 3:45 நம்ம ட்ரெயின் உள்ளே வந்துருச்சுங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு. நான் சொன்ன ரூட் இது தான். ஸோ அந்த திருவாரூரை கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக கும்பகோணத்தை ஸ்கிப் பண்ணி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போய் ஜாயின்ட் ஆகும். இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக தஞ்சாவூர் தான். இன்பிட்டு அந்த நீடாமங்கலம்லாம் நம்ம ட்ரெயின் நிற்காது, டேரெக்டாக தஞ்சாவூர் தான் ஹால்ட்டு. அதுக்கடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி தான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாப்ஸ் கம்மியாக தான் இருக்கும்.
கொஞ்சம் நேரம் தூங்க தாங்க போகிறேன். கண்ணு சொக்குது, படுத்து அடுத்து எழுந்திக்கிறேன் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ரெட்டாக இருக்குது. ஸோ எந்த ஸ்டேஷன்ஸுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக கவர் பண்ணி காட்டுறோம். ஸோ இங்கே எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போடி வரைக்கும் 235 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டில் தான் வரும், ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். ரிசர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து 490 ரூபாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் மினிமம் ஃபேரே பார்த்தீங்கன்னா 400, இது ஸ்பெஷல் ஃபேர்னால. ஸோ மதுரையிலேருந்து போடி வரைக்குமே ரிசர்வ் பண்ணாலும் 400 ரூபா, சென்னையிலேருந்து நீங்கள் போடி வரைக்கும் ரிசர்வ் பண்ணாலும் 490 ரூபா ஸ்லீப்பரில். தேர்ட் ஏசியில் பண்ணிங்கன்னா 1295ங்க ஃபேர். செகண்ட் ஏசியில் நான் பார்க்கவே இல்லை. இந்த ட்ரெயினை ரெகுலர் ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாளுமே சென்னை சென்ட்ரல்லேருந்து போடி நாயக்கனூருக்கு எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் ட்ரெயின் கிடையாது. பட் ஆனால் அந்த சனிக்கிழமை தான் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சனிக்கிழமை கிளம்பியிருப்போமா, ஸோ அடுத்த 4 வாரத்துக்குமே இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சென்னையிலேருந்து கிளம்பும். ஸோ இது வந்து அந்த ட்ரெயினுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ட்ரெயினாக மாதிரியே இது ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரெகுலர் ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா செம்ம டிமாண்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரு, தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசிலாம் செம்ம ஃபுல்லு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கலாம். ஸோ புக் பண்ண வேணால் அன்ரிசர்வ்டு தான் ட்ராவல் பண்ணால் அன்ரிசர்வ்டுமே ஃபுல்லாக தான் போகுது. ஸோ இங்கே திருவாரூர் வந்த பிறகு தான் கொஞ்சம் காலியாக இருக்குது அன்ரிசர்வ்டு. இது வரைக்குமே ஃபுல்லாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே எல்லோ லைட் தெரியுதுங்களா? ஸோ அந்தோதியாவும் பின்னாடியே தாங்க வந்துட்டுருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நின்றுட்டுருக்கான். டென் மினிட்ஸ் பிஃபோர் டைமில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 4:58 தான். டைம் பார்த்தீங்கன்னா 4:45 தான். 10 கூட இல்லை, 13 மினிட்ஸ் பிஃபோர் டைமில் ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம அடின்னு நடிச்சு வந்து இன்பிட்வீன் நீடாமங்கலம்லாம் காட்டலான்னு பார்த்தேன். பட் ஆனால் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்து நீடாமங்கலம் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணல. கொரடாச்சேரியாக இருக்கட்டும், நீடாமங்கலம் இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிப் அடிச்சுட்டு வந்துச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு அடுத்த ஹால்ட்டு திருச்சிராப்பள்ளி தான். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா கூடலூர், திருவரம்பூர் எங்கேயுமே ஹால்ட்டு கிடையாது. ஸோ க்ரௌடு வைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர்லேயே வண்டி காலி. ஸோ இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தவங்கள பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இறங்கிட்டாங்க. ஆனால் இங்கேயும் கொஞ்சம் கூட்டம் ஏறுறாங்க. ஸோ நான் பேரளம்லாம் இருக்கட்டும், பேரளம்லேயுமே பார்த்தேன் அந்த மிட் நைட்லேயுமே கொஞ்சம் க்ரௌடு நின்று ஏறிச்சு. ஸோ முன்னாடி மயிலாடுதுறையாக இருக்கட்டும். ஸோ நைட் டைமாக இருந்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் டே ரன்னுக்கு இந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் வரவேற்பு இருக்குங்க. ஸோ ஏறுறவங்க பார்த்திங்கன்னா மிட் நைட்லேயுமே இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ்ட் போட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5:45க்கு பொன்மலை தாண்டி திருச்சி அவுட்டர் சிக்னலில் நின்றுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஸோ இப்போ தான் கிளியரன்ஸ் கிடச்சி வண்டி உள்ளே எடுத்துகிட்டே போகிறாங்க. ஸோ அது ஒரு 15 நிமிஷம், இது ஒரு 20 நிமிஷம், 35 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கிளியரன்ஸாக நிறுத்தி வச்சிட்டாங்க. முன்னாடி அந்தோதியா கிளம்புன பிறகு தான் கிளியரன்ஸே கொடுக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ ஆன் டைம் தான் வந்திருக்கு. ஸோ பிஃபோரில் வந்து அவுட்டரில் போட்டாலும் 6:20 தான் ஷெட்யூல் நம்மளுக்கு உள்ளே வரதுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:20 தான் வண்டி உள்ளே வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஆல்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திண்டுக்கல், கொடைக்கானல், மதுரை இந்த மாதிரி மேஜர் ஆல்ஸ் தான் இருக்குது. மின்பின் வேறு எந்த ஆல்ட்டுமே இருக்காது. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபில்லிங்லாம் பார்த்திங்கன்னா திருவாரூரில் பண்ணிட்டாங்க.
6வது பிளாட்ஃபார்மில் எங்கேயோ டொக்கு மாதிரி எடுத்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ விற்கிறது கூட எதுவுமே விற்க மாட்டேன்றானுங்க இங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ செம்ம தூக்கம் தூங்கி ஏஞ்சிட்டேன் நான். இதுக்கப்புறம் ஜேர்னியை சூப்பராக கண்டினியூ பண்ணுவோம் போடி நாயக்கனூர் வரைக்குமே. 6:40 ஆகுதுங்க. 20 மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சு. திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. 20 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:30, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:50க்கு வந்துருச்சு. க்ரௌட் இங்கேயும் இறங்கிட்டாங்க. பட் ஆனால் இங்கே நிறைய பேர் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. போர்டிங் ஆகிருக்காங்க. இங்கேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கும். ஸோ அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடைக்கானல் இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை தான். ஸோ நான் வந்து டைரெக்டாக மதுரையில் போய் கண்டினியூ பண்ணேன்னா கொடைக்கானல் ரெகுலராக இதெல்லாம் கவர் பண்ணுறது தான். மதுரைக்கு அப்புறம் தான் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி அந்த ரூட்டெல்லாம் கிளியராக கவர் பண்ணி காட்ட முடியும்.
தூங்கா நகரமான மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:45 தான் ஆகுது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லேயே வந்துருச்சு. 25 மினிட்ஸ் டிலேலாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்லாக்கெல்லாம் யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ் பிஃபோர்லேயே வந்துருச்சு. ஷெட்யூல் வந்து 8:50 8:45க்கு வந்துருச்சு. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா க்ரௌடுமே மதுரையில் இறங்கியாச்சுங்க. கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பிட்டும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இறங்கியாச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மதுரையிலேருந்து போடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் புக்கிங் அலோவ் பண்ணுறாங்க. கரண்ட் அவைலபிலிட்டி இருக்குது. 600 சீட்டுக்கிட்ட இருக்குது. ஸ்லீப்பரில் பொறுத்த வரைக்கும் ஃபேர் 400 ருபீஸுங்க. இது ஸ்பெஷல் ஃபேர்னால பேஸ் ஃபேரே வந்து 400 தான். சென்னையிலேருந்து போடி போட்டாலே 490 தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சீனிக்கான ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, தேனி இந்த ரூட் வழியாக நம்ம ட்ரெயின் போடி நாயக்கனூர் வரைக்கும் போவோம். 9 மணிக்கு தாங்க இருந்து கிளம்பு. இன்னொரு 15 மினிட்ஸ் கிட்ட ஹால்ட் இருக்குது மதுரையில். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே மதுரை ரயில்வே ஸ்டேஷனே வாங்கி வச்சுருங்க. ஸோ பொங்கலோட தான் வாங்கினேன். 35 ரூபா தான். ஆச்சரியமாக இருக்குது ஃபேர் பார்க்க சொல்லவே. நேற்று நைட்டெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் தாம்பரத்தில் சாப்பிட சொல்ல 60 ரூபா 50 ரூபான்னு வாங்கி சாப்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ ரயில்வே ஸ்டேஷனாலே ஃபிக்ஸ்டு 60-50 தான் ஆகிப்போச்சு. இவர்கிட்ட கேட்டால் பொங்கல் வடை வந்து 35 ரூபா தான் சொன்னார். சரி அமௌண்ட்டு கம்மியாக இருக்கே, சரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் தான் வாங்கினேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 9 மணி ஆகிடுச்சுங்களா. நம்ம போடி ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா 11:15 தான். லஞ்சுக்கு கிட்ட தான் ரீச் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்னு சொல்லி தான் வாங்கிட்டேன் நான். இந்த போடி லைனை பொறுத்த வரைக்கும் மதுரை ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு லைன் போயிருவாங்க. ஸோ போடி நாயக்கனூர் போகிற லைன் இப்படி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா நாகமலை புதுக்கோட்டைங்க. ஸோ இது நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் இங்கே அப்பப்போ அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இன்னும் அன்மேண்டட் லெவல் கிராசிங்லாம் இருக்குங்க. அதனால தான் வண்டி பார்த்தீங்கன்னா காஷனில் போயிட்டுருக்கு. இந்த அன்மேண்டட் லெவல் கிராசிங்காக தான் ட்ரெயின் ஒரு டைமும் ஸ்லோ பண்ணி ஸ்பீட் எடுக்கிறாங்க. உசிலம்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:48, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:43க்கெலாம் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ்க்கு ஆள் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே உசிலம்பட்டியில் டீபோர்ட் ஆகிறாங்க. ஸோ நீ எங்கடா நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி முன்னாடி கர்வ் சர்ச்சில் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்லீப்பர் போயிருந்தேன். ஸோ நேற்றுலேருந்தே டிடி வரலன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிடி இப்போ வந்துட்டு அன்ரிசர்வ்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது பிரச்சனை இல்லை, 3 கோச் தான் அப்படியே நடந்து போயிடலாம் அன்ரிசர்வ்டுக்கு. அடுத்த ஆல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஆண்டிப்பட்டி தாங்க. ஸோ இங்கே உசிலம்பட்டிலேருந்து ஆண்டிப்பட்டி போகிற வழியில் தான் அந்த ஃபேமஸான ஆண்டிப்பட்டி கனவா அந்த ரூட்டு வருங்க. செம்ம அழகாக இருக்கும் அந்த ரூட்டு. கர்வெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். பட் ட்ரை சீசன்னால எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சீனிக்காக அழகாக இருக்கும் அந்த ரூட்டு. ஸோ இப்போ உடனே வந்துடும் ஸ்டேஷன்லேருந்து ஆன பிறகு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மலைகளை தாண்டி போகிற ரூட்டு தாங்க. ஸோ இந்த மலைங்களுக்குள்ளே ஒரு கர்வாக போகிற ரூட்டு தான் அது.
ஆண்டிப்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 5 மினிட்ஸ் டிலேலங்க. முன்னாடி உசிலம்பட்டி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பிஃபோர் டைமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டிலேல வந்திருக்கு. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 10:03, டைம் பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுது. ஸோ அந்த ரூட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆண்டிப்பட்டி அந்த காட் ரூட்லாம் செம்ம அழகாக இருந்துச்சுங்க. கர்வெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம சூப்பராக ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேனி தாங்க. ஸோ தேனி அதுக்கப்புறம் போடி நாயக்கனூர் தான். ஸ்லாக் நிறைய இருக்குது. டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது. உங்களுக்கு போடியோட அரைவலே பார்த்தீங்கன்னா 11:15 வேணும். 1 hour கிட்ட இருக்குது. சிக்ஸ் மினிட்ஸ் டிலேயில் பார்த்தீங்கன்னா தேனி ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 10:20, டைம் பார்த்தீங்கன்னா 10:26 ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போடி நாயக்கனூர் தான். ஸோ நான் கடைசியாக இந்த ரூட்டில் ஒரு ஜேர்னி பண்ண சொல்லியிருப்பேன். இந்த தேனி போடி நாயக்கனூர் ஸ்ட்ரெச் வந்து ஒரு பிளாக் ஸ்ட்ரெச்னு சொல்லிட்டு, அதாவது சிக்னல் இன்டர்மீடியட் சிக்னல் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே தேனியை விட்டு அடுத்த சிக்னல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போடியில் தான் இருக்கும். ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் சம்திங் ஸ்ட்ரெச், எனக்கு எக்ஸாக்டாக கிலோமீட்டர்ஸ் தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்ட்ரெச் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக போடி தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போடி எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகாது. ஸோ ஃப்ரைடே வந்த ட்ரெயின் இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் இங்கேருந்து கிளம்பும். ஸோ இன்னைக்கு போடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் சென்னையை நோக்கி கிளம்ப போகுது. இவன் பார்த்தீங்கன்னா 4:45 ரிட்டர்ன் எடுத்துருவான். அவன் பார்த்தீங்கன்னா நைட் எடுப்பான். ஸோ 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா சென்னையை நோக்கி தான் போக போகுது. இதாங்க சொன்னேன், இவன் ஃப்ரைடே நைட் எடுத்து சாட்டர்டே மார்னிங் இங்கே வந்திருப்பான். ஸோ சென்னை சென்ட்ரல் போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம போகிற வண்டிக்கும் இவன் போகிற வண்டிக்கும் கிலோமீட்டர் வித்தியாசம் கிடையாது. அவன் வந்து 645 கிலோமீட்டர்ஸு, இவன் 647 கிலோமீட்டர்ஸு. ஸோ சென்னையிலேருந்து இங்கே போடி வரைக்கும் கனெக்ட் பண்ணுறதுல க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இங்கே தேனியில் நிறைய பேர் டிபோர்ட் ஆயிருக்காங்க சார். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க சொல்ல. சரி, வெயில் காலத்துலேயே இவ்வளோ அழகாக இருக்குது, மழை காலத்துலலாம் வந்து எப்படி இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே மேகங்கள் அப்படியே சூழ்ந்து செம்ம அழகாக இருக்குது. ஸோ அங்கே கிட்ட போக சொல்ல கிளைமேட் அப்படியே ப்ளசண்ட்டாக மாறிச்சனால சூப்பராக இருக்கும். போடி கிட்ட போக சொல்ல பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே வெள்ளை கலர் மேகம் அப்படியே மலை மேலே ஒராசிட்டு நிற்கிறது. ½ அன் ஹவர் பிஃபோர் டைமில் போடி நாயக்கனூர் ரீச் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக ஷெடியூல் வந்து 11:15, நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:45க்கெலாம் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தேனிக்கும் போடிக்குமே பார்த்திங்கன்னா ஸ்லாக் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. தேனி ஷெடியூலே பார்த்திங்கன்னா 10:20, போடி வந்து 11:20. ஸோ 1 ஹவர் கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் பிஃபோர்லேயே வந்துருச்சு. ஒரு சூப்பரான ஜேர்னி. சென்னையிலேருந்து டெல்டா வழியாக தேனி, அதாவது போடி நாயக்கனூருக்கு ஒரு ட்ரெயின் ஜேர்னி. வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டெல்டா மாவட்டத்துலேருந்து டேரெக்டாக தேனி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இன்றைக்கி ரன் பண்ணாங்க. ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஐடியா ரயில்வேக்கு தோணுச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் ஆனால் இது ஒரு சூப்பரான ஐடியா. அங்கே க்ரௌட் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மதுரைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. தேனியில் நிறைய டீபோர்ட் ஆச்சு. இங்கே போடியிலையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக டீபோர்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரெயின் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸாக பார்த்திங்கன்னா ஜூன் 13 வரைக்கும் 4 வாரத்துக்கு சனிக்கிழமை சென்னையிலேருந்து கிளம்பும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே போடியிலேருந்து சென்னையை நோக்கி கிளம்புங்க. ஸோ சனிக்கிழமை அங்கே கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை இங்கே கிளம்புற மாதிரி ஒரு வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணி இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. புக்கிங் வைஸும் பார்த்தி நேற்று ஃபர்ஸ்ட் ரன்னே பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லு. அதே மாதிரி இன்றைக்கி ரிட்டர்ன் சென்னையை நோக்கி போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லு. ஸோ அன்ரிசர்வ்டும் கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஒரு சூப்பரான ட்ரெயினாக தாங்க இருக்கும். இது வந்து ரெகுலரைஸ் பண்ணால் கன்ஃபார்மாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட்லேருந்து சென்னை போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டாடா.